தினமும் காகத்துக்கு உணவு வச்சோம், அதாவது சாதம் வச்சோம் அப்படின்னா நடக்கக்கூடிய அதிசயம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் திடீரென நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், வீண் பழி இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா காகத்துக்கு தினமும் சாதம் வச்சிங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை தரும். செய்வினை கோளாறுகள் இதெல்லாம் உங்கள் வீட்டு பக்கமே வராது. தீராத கடன் பிரச்சனையை கூட தீர்க்கும். அது எப்படி, என்ன உணவு வைக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். தினமும் காகத்துக்கு உணவு வைக்கிறவங்க என்னென்ன செய்யணும், எந்த உணவை வைக்கக்கூடாது, இதனால் கிடைக்கக்கூடிய சூட்சும பலன்கள் நமக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பழக்க வழக்கங்களெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம நிறைய மறந்தும் போயிட்டோம். தெரிஞ்சாலுமே சில விஷயங்களெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறதும் இல்லை. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் எனக்கு வேலை செய்யவே முடியல, என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு போடவே என்னால் முடியல, இதில் காகத்துக்கு வேறு நான் எங்கே தினமும் சாப்பாடு வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஜீவனுக்காவது 1000 பேத்துக்கு உணவு வைக்காட்டி போகுது, ஒரு ஜீவன் அந்த காகத்துக்கு உணவு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்கும் தெரியுமா? நிறைய பேர் காகத்துக்கு உணவு வைக்கிறது நல்லதா கெட்டதா, தோஷம் இருக்கிறவங்க தான் உணவு வைக்கணுங்கிறாங்களே, தோஷம் இல்லாதவங்க வைக்கக்கூடாதா, 7 தசை நடக்கிறவங்க தான் காகத்துக்கு உணவு வைக்கணுமா அப்படின்லாம் நிறைய சந்தேகங்கள் வருது. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை இதில் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் காகத்துக்கு உணவு வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய சூட்சும ரகசியங்கள் இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்துக்கு உணவு வைக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு பழக்கம். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் மீதியோ இல்லை எச்சில் சாப்பாடோ கொண்டுட்டு போய் நீங்கள் காகத்துக்கு உணவு வச்சிங்க அப்படின்னா அதனால் உங்கள் வீட்டில் எந்த ஒரு நல்லதும் நடக்காது. வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்குமா அப்படின்னு சில பேர்த்துக்கு சந்தேகம். கண்டிப்பாக செல்வ வளம் அதிகரிக்கும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு உண்மை காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது உண்மை, 100% உண்மை. சரி, நீங்கள் காகத்துக்கு தினமும் உணவு வைக்கிறவங்களா? கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி அப்படின்னு பதிவிடுங்கள். நீங்கள் இப்போ எந்த ஒரு நாமத்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப அதை சொல்கிறப்ப உங்களுக்கு அந்த கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் காகத்துக்கு உணவு வச்சு அதனால் அவங்க வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் கூட நடந்திருக்கும். அதை மற்றவர்களுக்கும் நீங்களும் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய சூட்சும ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காகம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களாக நம்ம சொல்லுவோம். அது முன்னோர்கள் மட்டும் கிடையாது, யமதர்மனோட மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். அது மட்டும் இல்லை, சனீஸ்வர பகவானோட வாகனமே இந்த காகம் தானே. அதனால் இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறப்ப பித்ருக்களோட ஆசி கிடைக்கும், முன்னோர்களோட ஆசி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, யமதர்மன் சனீஸ்வர பகவானோட ஆசியும் கிடைக்கும். எதிர்பாராத விபத்துகள்ல இருந்து நம்மளை இந்த மாதிரி உணவு வைக்கிறோம் காகத்துக்கு அப்படின்னா நம்மளை அந்த காகத்தோட ஆசினால் நம்மளை காப்பாற்றுமா. அது மட்டும் இல்லை, வீட்டில் எந்த பில்லி சூனியம் செய்வினை இது மாதிரி எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதான். அந்த காகம் உணவு எடுத்துக்கிட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகுமா. காகம் எல்லாத்து வீட்லேயும் உணவை எடுக்கிறதில்ல, அது மேலே பறந்துக்கிட்டே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அது நம்மளை ஸ்கேன் பண்ணிடுமா, இவங்க வைக்கக்கூடிய உணவை எடுக்கலாமா எடுக்க வேணாமான்னு. அதனால் காகத்தோட ஆசி இருந்தது அப்படின்னா யார் ஒருத்தர் நமக்கு என்ன செஞ்சாலுமே அது பலிக்காது. அதே போல் தீராத கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையோட குளிச்சுட்டு தான் வைக்கணும்னு இல்லை, ஆனால் சுத்தபத்தமாக இருந்தால் தான் குளிக்காமல் வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டு தான் வைக்கணும். கொஞ்சோண்டு உங்களால் முடிஞ்சதை புதுசாக, அதாவது பழைய உணவுகளை போடாமல் நீங்கள் அப்போதைக்கு செஞ்ச உணவை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போய் வச்சு பாருங்கள். நீங்கள் வச்சுப்பிட்டு கொஞ்ச நாள் தொடர்ந்து இதை ஒரு மாதம் இல்லை 2 மாதம் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் இருந்து பணமானது பெருகும். அடுத்து புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறதுனால பித்ருக்களோட ஆசினாலையும் பித்ரு தோஷம் இருந்ததுனாலும் அது விலகி நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் தீராத பகை, அண்ணன் தம்பி யாரு கூடயாவது சண்டை சச்சரவு, பேசவே மாட்டீங்க, பெரிய வம்பு வழக்கோடு இருக்குது, கோர்ட்டு கேஸுன்னு நடக்குது, குடும்பத்தில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, ஒற்றுமையே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க இந்த காகத்துக்கு உணவு வச்சிங்க அப்படின்னா உங்கள் குடும்பமானது ஒற்றுமையோடு இருக்கும். ஏன்னா இந்த காகம் உணவை எடுக்கிறப்ப தான் மட்டும் எடுக்காது,
அது கூட்டத்தையே வந்து காக்கான்னு கத்தி தான் அது ஒற்றுமையோடு அந்த உணவை சாப்பிடணும்னு பார்க்கும். அதே மாதிரி தான் அந்த காகத்துக்கு நம்ம உணவு வைக்க வைக்க நம்ம உடன் பிறந்தவர்களோட நல்ல இணக்கமான சூழல் உருவாகும். நம்மளுடைய முன்னோர்களோட ஆசி கிடைக்கும். சரி, இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறப்ப கொஞ்சோண்டு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. அமாவாசை நாளில் தான் சில பேர் பார்த்திங்கன்னா கீழே அந்த இடத்துல தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் இலையில சாப்பாடை வச்சு அதை கொண்டுட்டு போய் வைப்பாங்க. அப்படி இல்லாமல் எல்லா நாட்கள்லையுமே நீங்கள் இலையில வைக்கணும்னு இல்லை, கொஞ்சோண்டு தண்ணியை அந்த இடத்துல ஊற்றிட்டு அதற்கு பிறகு அந்த இடத்துல உணவை வைங்க. அதான் நான் சொன்னேன்ல, குளிச்சுட்டு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் மாதவிடாய் காலமாக இருக்குது அப்படின்னாலும் மற்ற தீட்டு காலமாக இருந்தாலும் நீங்கள் குளிச்சுட்டு தான் நீங்கள் அதை செய்யணும், காக்காவுக்கு உணவு வைக்கணும். யமதர்மன் வந்து பார்த்திங்கன்னா காகம் உருவம் எடுத்து தான் மனிதர்கள்ட்ட வந்து அவங்களோட நிலைமையை வந்து தெரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் நம்ம எழுவதற்கு முன் இந்த காகத்தோட சத்தம் கேட்டது அப்படின்னா நினச்ச காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதே போல் நமக்கு வீட்டுக்கு அருகில் நம்ம வீட்டு வாசலை பார்த்து காகம் வந்து கரைந்தால் நமக்கு கூடிய சீக்கிரம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து தினமும் இந்த காகத்துக்கு வந்து காலையில் 6 மணிக்கு முன்பாக, அதாவது 5:45க்கெல்லாம் 5 உலர் திராட்சையை எடுத்துகிட்டு போய் தினமும் காகத்துக்கு வைங்க. தினம் வச்சிங்க அப்படின்னா அதற்கு பழகிரும். நீங்கள் வைக்கிறதுக்கு முன்பாகவே கொஞ்ச நாள் கழித்து அது வாசலில் உட்காந்துருக்கும். அப்படி பழகிடுச்சு, அது மாதிரி நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வர வர உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறதுனால யமதர்மனோட ஆசியும் உங்களுக்கு கிடைக்கிது, சனீஸ்வர பகவானோட ஆசியும் கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, முன்னோர்களோட ஆசியும் கிடைக்கிது. எக்காரணத்தை கொண்டும் காகத்துக்கு வந்து அசைவ உணவுகளை வைக்காதீங்க, எச்சில் சாதத்தை வைக்காதீங்க, பழைய சாதத்தை வைக்காதீங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்டினா என்ன? உணவு. இந்த உணவை தினமும் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு வச்சாலே நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து தினமும் காகத்துக்கு வந்து காலையில் எழுந்தவுடன், அதாவது ஒரு 6:30க்குள்ள காகத்துக்கு உணவு வச்சிருவேன். அப்படி நான் செஞ்சுக்கிட்டே வர்றதுனால என் வாழ்க்கையில் வந்து ஒரு அதிசயம் நடந்தது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருந்திருந்தாப்புல அந்த காகத்துக்கு தொடர்ந்து நான் உணவு வைக்கிறப்ப என்னோட வீடியோ வந்து காகம் அடிக்கடி வீட்டுக்கு வந்தால் என்ன பலன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். அது வந்து வைரல் வீடியோவாக ஆச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து எனக்கு உடல் நலம் சரியில்லாததுனால போய் காகத்துக்கு உணவு வைக்காமல் இருந்துட்டேன். திரும்ப காகத்துக்கு வந்து தொடர்ந்து நான் வந்து காலையில் இப்படி எச்சில் படாத உணவை நான் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா திரும்ப எனக்கு வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆரம்பித்தது. நிறைய வேறு வழிகள்லையும் எங்களுக்கு வந்து பணம் வந்தது. அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காகத்துக்கு நம்ம தொடர்ந்து உணவு வச்சுட்டு நம்ம வேண்டிக்கிட்டு வர்றப்ப அது வந்து நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது எனக்கு நடந்த அதிசயம். காகத்தை பற்றி நிறைய சொல்லலாம். அதை வேறொரு பதிவில் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.